الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. உஹது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதாக, காஃபிர்களால் கொலை செய்யப்பட்டதாக ஒரு வதந்தி பரவும். அந்த வதந்தியை கேள்விப்பட்ட சஹாபிகள் நிலை குலைந்து போவார்கள். பொதுவாக ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த தலைவர் வீழ்த்தப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை கேட்டு உண்மையிலேயே அந்த தொண்டர்கள் நிலை குலைந்து போவது யதார்த்தம்தான். நிலை குலைந்து போன சஹாபிகளில் சிலர் ஓட ஆரம்பித்தார்கள். சிலர் தங்களுடைய வாளை எடுத்து கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால் தெரிபவர்களை எல்லாம் வெட்ட ஆரம்பித்தார்கள். சில பேர்கள் பித்து பிடித்தது போன்று என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தார்கள். அப்ப உடனே அல்லாஹ் முகர்ரபுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹீயை அனுப்பினான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஒரு ரசூலே அன்று வேறு இல்லை, அவர் ஒரு தூதுவர் தான். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய காலம் சென்றிருக்கிறது. அஃபஇன் மாத அவ் குதில கலபதும், அவர் மரணித்து விட்டால், அவர் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய பின்னங்காலை நோக்கி நகர்ந்து விடுவீர்களா? நீங்க யாரும் பின்னால போறதுனால, ஓடுறதுனால, நிலகுலஞ்சு போறதுனால அல்லாஹ்விற்கு எந்த இடையூறும் ஏற்படாது. நன்றி செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலி தருவான். இந்த வசனத்தை கேட்டதற்கு பின்னால் சஹாபிகள் அப்படியே அங்கும் இங்குமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்து, ஒரு சின்ன கூட்டம், ஏறத்தாழ 14 பேர்கள் மட்டும்தான் ரசூலை சூழ்ந்திருந்து ரசூலுக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய உயிரையும் ஒரு சில சஹாபிகள் கொடுத்தார்கள், ரசூலை பாதுகாத்தார்கள். உஹது களத்திலிருந்து அப்படியே சஹாபிகள் வந்தார்கள் என்கிற வரலாறை படிக்கிற நமக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் இதுபோன்று பல்வேறு கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தியதன் காரணமாக அதனுடைய தேசிய தலைவரை பொய் வழக்கு புனைந்து சிறையில் அடைத்து விட்டால் இந்த தொண்டர்கள் எல்லாம் பித்து பிடித்து போய்விடுவார்கள், நிலை குலைந்து போய்விடுவார்கள், கட்சியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாசிச சங்க பரிவார கும்பல்களுக்கு வயிற்றை புலியை கரைக்கும் விதமாக அத்திக்கடையில் ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டும் ஆற்றலும் சக்தியும் இந்த தொண்டர்களுக்கு தலைவர் இல்லை என்றாலும்
மட்டும்தான் தொண்டர்களால் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை ஈமானிய வலிமையோடு இங்கே எஸ்டிபிஐயினுடைய தொண்டர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த சஹாபிகளுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்தானோ, அந்த சஹாபிகளுக்கு என்ன வலிமையை கொடுத்தானோ, அல்லாஹ் அந்த சஹாபிகளுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தானோ, நிச்சயம் ஒரு காலத்தில் ஈமானிய உணர்வோடு இறை இல்லங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட தலைவரோ மாநில தலைவரோ முத்துப்பேட்டை சித்திக்கோ யார் கைது செய்யப்பட்டாலும் நாங்கள் களத்தில் தொடர்ந்து நிற்போம் என்று நிற்கிறேன். என்னருமை ஜமாஅத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக என் அன்பு தாய்மார்களான சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பமாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மாஸ் அப்துல் அசீஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் எனக்கும் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த சமூகத்தை நோக்கி வந்திருக்குது. பேராசிரியர் சொன்னது மாதிரி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். எவனோ ஒருத்தன் அவனுக்கு ஆதார் கார்டு வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், அடையாள அட்டை வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஒரு மொட்டை பெட்டிஷன். இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு காலத்தில் எங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்து, வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு மொட்டை பெட்டிஷனை போட்டுட்டா போதும், ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம வந்திருப்போம். பாபரி மஸ்ஜிதில் அதான் நடந்துச்சு. இஷா தொழுதுட்டு வந்தாங்க. சுபஹுக்கு போகும்போது அங்க தொழுக முடியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு மொட்டை பெட்டிஷன் ஃபஜ்ருக்கு பின்னால் போய் லுஹருக்கு இமாமும் முஅத்தினும் வந்து பாங்கு சொல்லி லுஹர் தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று பள்ளிக்கு வந்தால் கலெக்டர் சொல்லுவார், இப்படி ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது, இதுல நான் முடிவு செய்கிற வரையிலும் இந்த பள்ளிவாசல்ல நீங்கள் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லுவாருங்கிறது தான் இந்த சட்டம். அப்படிதானே சார்? அப்படிதான் சார் சொன்னாங்க. அதான் இந்த சட்டம். அப்ப எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பள்ளிவாசல் நமக்கு இல்ல, மதரசாக்கள் நமக்கு இல்ல, இறை இல்லங்கள் நமக்கு இல்ல, கபரிஸ்தான் நமக்கு இல்ல. வீட்டுல மையத்தை விழுந்துருச்சுன்னா அடக்கிறதுக்குன்னு தூக்கிட்டு போகும்போது இது உங்களுடைய சொத்து இல்ல, இது அரசாங்கத்தினுடைய நிலம், இங்கே அடக்க கூடாது என்று சொன்னால் மையத்தை வச்சுட்டு என்ன செய்யறது? இப்படி ஒரு பேராபத்தை நோக்கி இந்த சமூகம் நகர்த்தப்படுகிற பொழுது நமக்கு என்னடா வந்துச்சுன்னு அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ரிமோட்டை கையில் வச்சுட்டு ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குமா, ஹமாஸுக்கு சைனா போடுற உணவை சைனாக்காரெல்லாம் போட்டுட்டான் அப்படின்னு உட்காந்து வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அல்லது டிவி சேனல்லையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மற்ற மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இதை குறித்த கவலையெல்லாம் இல்லையே அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது மாதிரி அவருக்கும் இருந்திருக்கு. ஆனால் நாம எந்த விதமான உலக ஆதாய நோக்கமும் இல்லாமல் எஸ்டிபிஐல சேர்ந்தா என்ன கிடைக்கும்னு நீங்க அப்துல் அசீஸ் அண்ணன் இல்ல மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், இல்ல முத்துப்பேட்டை சித்திக்கு யார்கிட்ட போய் வேணாலும் எஸ்டிபிஐல சேர்ந்தா என்ன கிடைக்கும்? வார்டு மெம்பர்ஷிப் கிடைக்குமா? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருவோமா? சீட்டு தந்துருவாங்க, யாராவது ஜெயிச்சிட முடியுமா? எம்பி எலெக்ஷன்ல திண்டுக்கல்ல முபாரக் அண்ணன் எத்தனை ஓட்டு வாங்கினாரு? என்ன கிடைச்சிரும்? ஆனா வழக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வழக்கு கிடைக்கும் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த சித்தாந்தத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த மண்ணில் வாடுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாட வேண்டும், கலிமாவோடு மரணிக்க வேண்டும். என்னுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அது இந்திய மண்ணில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்கிற சித்தாந்தத்தோடு தான் இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் ஈமானிய வலிமையோடு இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்த பொழுது
அருகாமையில் இருக்கிற ஒரு 7 கிராமவாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மக்காவிலிருந்து என்னுடைய மார்க்கத்தை நான் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு சிரமம் என்கிற காரணத்தினால் மக்காவிலிருந்து வெளியேறப் போகிறேன். ஒருவேளை எப்படி சூழல் வந்தால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா? அசீஸ் அதான கேட்டாரு. எங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் வேண்டும். அவ்வளவு சீக்கிரத்தில் தந்துருவாங்களா? ஆனால் எஸ்டிபிஐக்கு மட்டுமே அங்கீகாரம் தர வேண்டும் என்கிற ஒரு கால சூழலும் இந்த மண்ணில் வரும் இன்ஷா அல்லாஹ். அவங்க கேட்டாங்க, உங்க கூட சேர்ந்து அபூலஹப, உத்துபாவை, ஷைபாவை, அபூஜஹலை இவங்கள மாதிரியான பெரும் தலைவர்களை எல்லாம் எதிர்த்து ஒருவேளை எங்களுக்கு உயிர் போகலாம், கைகால் உடைக்கப்படலாம், பொருளாதாரம் சூறையாடப்படலாம். ஏன்னா குறைஷிகளை பாரசீகமும் ரோமாபுரியும் கூட கட்டுப்படுத்த முடியாது என்று விட்டு விட்டு போன அவர்களை எதிர்த்து உங்க கூட நிற்கிறதா இருந்தா எங்களுக்கு என்ன தருவீங்க? எங்களுக்கு என்ன தருவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சுவனத்தை கொண்டு வாக்குறுதி தருகிறேன். சொர்க்கமா? அது செத்து போனதுக்கு பின்னால் அல்ல. சொர்க்கம்ங்கிறது செத்து போனதுக்கு பின்னால். அதை யாரு பார்த்தா? நீங்க சொல்றீங்க, நீங்க நம்புறீங்க. வாழ்ற காலத்தில் என்ன கிடைக்கும்? வாழ்ற காலத்தில் என்ன கிடைக்கும்? ஒரு 7 கிராமவாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த 7 கிராமமும் கேட்டது என்ன தெரியுமா? வாழுகிற காலத்தில் என்ன கிடைக்கும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு அடைக்கலம் தருகிறோம். மக்காவிலிருந்து ஒரு 72 பேர் வந்தார்கள். அதுல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற 55 வயது பெண்மணியும் உண்டு. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவர்களும் கேட்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மதீனாவிற்கு வந்து மதீனாவில் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தந்தால் பெரும் பிரச்சனையை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கு பகரமாக நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 கிராமவாசிகளுக்கும் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அதைத்தான் கொடுத்தார்கள். தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியை மாற்றுவது எஸ்டிபிஐயினுடைய சித்தாந்தத்தில் உள்ளதல்ல. அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ அதுதான். அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ அதுதான். அப்ப இளைஞர்கள் எல்லாம் யோசித்தார்கள். சுவர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இளைஞர்கள் எல்லாம் யோசித்தார்கள். உம்மு அம்மாரா என்கிற 55 வயது பெண்மணி ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, அல்லாஹ்வினுடைய ரசூலே, உங்களுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நபியே. நீங்கள் மதீனாவிற்கு வர வேண்டும் நபியே. நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த கிழவியின் உடலில் உயிர் இருக்கிற காலமெல்லாம், இந்த கிழவியின் உடலில் உயிர் இருக்கிற காலமெல்லாம் இந்த கிழவி உங்களோடு இருப்பாள் நபியே அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த இளைஞர்களும் எழுந்திருத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வாங்க நபியே, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அத்திக்கடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை பாதுகாப்பதற்காக பாசிச சங்க பரிவார கும்பல்களை எதிர்த்து களத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, வழக்கு வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோடு இருக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாக வரலாறு உங்களை போற்றும். கேடர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு செய்தி, சமகாலத்தில் நம்ம உடனே ரிசல்ட்டை பார்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. நாம ஒரு சித்தாந்தத்தில் நிற்கிறோம். நாம ஒரு சித்தாந்தத்தில், என்ன சித்தாந்தம் அது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை,
மனிதன் இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை என்கிற சித்தாந்தத்தில் நிற்கிற காரணத்தினால் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. எனவே நாம் அந்த சித்தாந்தத்தில் நிற்கிறோம், அந்த சித்தாந்தத்திற்காக வேண்டி களமாடிக் கொண்டிருக்கிறோம். அந்த சித்தாந்தம் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தில் இந்த மண்ணில் மிகைத்து நிற்கும். இவங்க இப்படிதான் மேடை கிடைச்சா எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ஹஜ்ஜினுடைய காலகட்டம். புனிதம் நிறைந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக வேண்டி இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் சென்றிருக்கிற போது ஒரு 42,000 பேருக்கு அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, அட்வான்ஸ் பேமெண்ட் கூட கட்டிட்டாங்க. இந்தியாவிலிருந்து 42,000 பேர் போக முடியல. போக முடியாத ஹாஜிகள் ஹாஜிமாக்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. யா அல்லாஹ், காசை கொடுத்துட்டோமே, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டோமே, எல்லார்ட்டையும் ஹஜ்ஜுக்கு போறேன்னு பயணம் கூட சொல்லிட்டோமே, உன் காபத்துல்லாவை பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காம போச்சே அல்லாஹ். அடுத்த வருஷம் வரைக்கும் நீ எனக்கு ஆயில போடுவியா என்னன்னு தெரியாது, எங்களால போய் அந்த காபாவை பார்க்க முடியலையே என்று கதறுகிற காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி முதல்ல அந்த மண்ணுக்கு போகும்போது யாராவது ஒரு மனுஷன் இருந்திருக்கணுமே, இல்லையே, ஒரு மனுஷன் கூட இல்லையே, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையே, ஒரு மரத்தினுடைய நிழல்ல கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்கல்ல. இப்ராஹிம் நபியை விடவா நாம் சிறந்தவர்களாகி போனோம்? எஸ்டிபிஐயினுடைய நிர்வாகிகளுக்கும் கேடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, நாம ஒரு சித்தாந்தத்தை விதைக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை முன்வைத்ததின் காரணமாக நம்ரூத் மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிற வீழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஜிப்ரீல் வந்தார். அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் வந்து கேட்டார், என்ன வேண்டும் இப்ராஹிமே? இப்ராஹிம் நபி சொன்னார், அம்மா இலைக்க ஃபலா, எனக்கு ஹெல்ப் வேணும் தான், எனக்கு உதவி வேணும் தான், ஆனால் ஜிப்ரீலே உங்களிடத்திலே இல்லை. ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ் தான் என்னை அனுப்பினான், அல்லாஹ் தான் வர சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிமுக்கு என்ன வேண்டும் என்று இப்ராஹிமை விட இப்ராஹிமை படைத்த இறைவனுக்கு தெரியும். எவ்வளவு ஈமான் பாருங்களேன், எவ்வளவு ஈமான் பாருங்களேன். கீழே விழுந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ஜிப்ரீல்ட்ட ஹெல்ப் கேட்காம அல்லாஹ் தான் அனுப்புனான்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு தெரியும்பா எனக்கு என்ன வேணும்னு, நான் என்ன போய் அல்லாஹ்ட்ட கேட்கிறது? நான் ஒன்ன கேட்பேன், அது எனக்கு ஹைரா இருக்காது, நான் ஒன்ன விரும்புவேன், ஒருவேளை அது எனக்கு ஷர்ரா இருக்கும், அவன் ஏதோ கொடுக்கிறானோ கொடுக்கட்டுமே என்று சொல்லுகிற அந்த ஈமானிய வலிமையோடு அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு துஆ செஞ்சாங்க. நாமளும் துஆ செய்றோம். எல்லா பலஸ்தீன குழந்தைகள் அடிபட்டு குண்டடிபட்டு சியோனிச கும்பல்களின் வெறி பிடித்த வெடிகுண்டுகளுக்கு ஆளாகி சிதைந்து போன உடல்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு வருகிற, அவர்களின் உடல்களுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு டாக்டரின் குடும்பத்தில் 9 குழந்தைகளை கொன்றொடுக்கிய அந்த கோரமான காட்சிகளை பார்த்து அவர்களுடைய குடும்பம் கதறுகிற பொழுது நம்மளும் துஆ செய்றோம். யா அல்லாஹ், நம்முடைய எல்லா பள்ளி வாசல்களிலும் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்லில் முஸ்லிமீன ஃபில் பலஸ்தீன், அல்லாஹ்வே அல்லாஹ்வே பலஸ்தீன முஸ்லிம்களை பாதுகாப்பாய் அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்வாய் அல்லாஹ், அவர்களுடைய பள்ளி வாசல்களை மீட்டெடுக்கிற அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு வலிமையை கொடு அல்லாஹ் அப்படின்னு எல்லாம் துஆ செய்கிறோமே. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு என்னுடைய இறைவன் எது தருகிறானோ அது போதும் என்று சொன்ன இப்ராஹிம் நபி 120 வருஷம் பிரார்த்தனை பண்ணாங்க. யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அல்லாஹ் உடனே கொடுத்திருக்கலாம்ல. 120வது வயசுல தான் அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். குழந்தையை கொடுத்து உடனே சொன்னா அந்த குழந்தையையும் தாயையும் கொண்டு போய்
மக்காவுல விட்டுட்டு வாங்கன்னு. அப்படி மக்காவுல விட வரும்போதுதான் மக்காவுல ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மா கேட்டுச்சு, இப்ராஹிமே அல்லாஹு அமரனா பிஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே அல்லாஹ் சொல்லித்தான் இதை செய்றீங்களா? இப்ராஹிம் நபி தலையாட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹ் சொல்லித்தான் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் போதுமானவன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அம்மாவினுடைய ஈமான பாருங்களேன், இப்ராஹிம் நபியினுடைய ஈமான், அந்த தாயாரின் ஈமான். அந்த தாயாரு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொன்னா அல்லாஹ் உடனே பாதுகாக்கணும் தானே. ஆனா அந்த அம்மா தண்ணிக்காக வேண்டி அங்கேயும் இங்கேயும் ஓடுது. 7 தடவை ஓட விட்டதுக்கு பின்னாலதான் தண்ணியை கொடுத்தா அல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தானே களத்தில் நிற்கிறோம். நம்ம என்ன பதவிக்குன்னா வேற கட்சிக்கு போக தெரியாதா? அந்தஸ்துக்குன்னா வேற கட்சியில போய் இந்த உழைப்புல பாதிய கொடுத்தா போதுமே. இதுக்குள்ள சித்திக்கு எங்கேயோ போயிருப்பாரு, இதுக்குள்ள மாசு எங்கேயோ போயிருப்பாரு. ஆனால் இன்றைக்கும் களத்தில் நின்று அனுதினம் போராடி கொண்டிருக்கிறோம். எதற்காக? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்கிற காரணத்தினால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறதே, அந்த சமூகத்தை அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டிதான களத்தில் நிற்கிறோம். அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு சோதனை? அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம்? அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு நெருக்கடி? மக்களிடத்திலே போய் சொல்லுகிறோம், மக்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் களத்தில் நின்று வழக்கை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தலைவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனா மக்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. அப்படியெல்லாம் ஒரு எண்ணம், ஒரு நிராசை, ஒரு வருத்தம் அது நமக்கு வரவே கூடாது. ஏன்னா ஹஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு 7 தடவை ஓட விட்டதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் கொடுத்தான். அதனால் நான் சொல்கிறேன், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சித்தாந்தத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். கொஞ்ச நாள் அங்கங்க ஓட விடுவான். இப்படி தெரு தெருவா, ஊர் ஊரா, பள்ளிவாசலுக்கு முன்னால, ரோட்ல, தெருவில் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டனம். இவன் சீட்டு தர மாட்டான், அவன் கூட்டணியில சேர்க்க மாட்டான், இவன் ஒரு கேச போடுவான், அவன் ஒரு கேச போடுவான். அங்க இங்க தள்ளாட விட்டுட்டு எல்லாரும் பாப்பா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோலி முடிஞ்சது அப்படின்னு அவன் நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தருவான் பாருங்க ஒரு வெற்றி. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது மாதிரி ஜம்சம் போதும் அல்லாஹ் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு யா அல்லாஹ் இந்த அதிகாரம் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவான். எல்லாம் காபத்துல்லாஹ்லாம் கட்டி முடிச்சாச்சு. அல்லாஹ் சொன்னா வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலம் வஅலா குல்லி ضامرin யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம் அதான் கொடுங்க, மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. எந்த மக்களுக்கு போய் அழைப்பு கொடுக்கிறது? அல்லாஹ் இங்க யாரு? நானும் என் மனைவியும் பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறோம். இங்க போய் அதான் சொல்ல சொன்னா யாரு வருவா? வஅத்தின், நீங்க பாங்கு சொல்லுங்க, நீங்க அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய அழைப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஒரு காலம் வரும், மனிதர்கள் குதிரையில், ஒட்டகங்களில் நடந்து, அதற்கு பின்னால் விமானங்களில் எல்லாம் வருகிற ஒரு காலகட்டம் வரும் என்று சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் நபி கேட்கல, அல்லாஹ் ஒருத்தருமே இல்லாத இந்த இடத்துல நான் சத்தம் போட்டு உன்னுடைய இறை இல்லத்திற்காக வேண்டி பாங்கு சொன்னா, அழைப்பு கொடுத்தா ஆளே இல்லை, நான் எப்படி வருவார்கள் என்று இப்ராஹிம் நபி கேள்வி கேட்கவே இல்லை. அல்லாஹ் செய்ய சொன்னதை அவர்கள் செய்தார்கள். அன்றைக்கு பாங்கு சொன்னார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி ஆளரவம் இல்லாத மக்காவில் இருந்து கொடுத்த அழைப்பிற்கு இந்தியாவில் இருந்து 42,000 பேர் முயற்சி செய்தும் கூட கிடைக்கவில்லை என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பிற்கான பிரதிபலனை அல்லாஹ் கொடுத்தான்ல. இன்ஷா அல்லாஹ் அத்திக்கடையில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை நாம் வாழ
வருகிற காலத்தில் கிடைக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் கிடைக்கலாம். நம்ம அன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டோம், அல்லாஹ்வுடைய பள்ளியை பாதுகாக்கிறதுக்கு, மதரசாவை பாதுகாக்கிறதுக்கு, கபரிஸ்தானை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற அத்திக்கடையிலே ஒரு 1000 பேர் தான் வந்தாங்க என்கிற வருத்தம் எல்லாம் வேண்டாம். ஒரு காலத்தில் 50,000 தாண்டி நாம் அழைத்தால் வருவதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்திலே தொடர்ந்து பயணிப்போம். நாம் அல்லாஹ்விற்காக செயல்படுகிறோம். அந்த இஹ்லாஸிலிருந்து, அந்த நிய்யத்திலிருந்து மாறிடவே கூடாது. வெற்றியை தருவது அல்லாஹ், வெற்றியை தர்றது அல்லாஹ். நம்முடைய சித்தாந்தம் என்பது உயர்ந்த சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஜெயிக்கும். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, ஜெயராமன் சார் இருக்கார்ல, இந்த மாதிரி தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். சார் மேல வழக்கு இருக்குல்ல, இருக்கணும்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது இருக்கணும்ல. 3 டஜன் இருக்கு, 36 வழக்கு இருக்கு. நம்ம கூட வந்து நின்று இப்படி எல்லாம் குரல் கொடுத்தா சும்மா விட்டுருமா அரசாங்கம்? எஸ்டிபி என்ன கொடுத்துரும்? மச்சான் பாக்கெட்ல இருந்து கையெடுத்து எனக்கே ஒன்றும் இல்லை, பிறகு நான் என்ன கொடுக்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அநியாயம் நடக்கிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக நீதிக்காக வேண்டி களத்தில் நிற்பவர்களோடு நானும் நிற்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஜெயராமன் சார் இந்த களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னவர் இல்ல, இந்த சித்தாந்தத்தில் உள்ளவர் அல்ல. ஆனாலும் இந்த சித்தாந்தத்தில் இருப்பவர்களான நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் நானும் வருவேன். என் மீது வழக்கு விடட்டும், என்னை சிறையில் அடைக்கட்டும், என்னை வென்று என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், ஆனால் நானும் இருப்பேன் என்று வந்திருக்கிறாரே. அபூ தாலிபின் வாரிசுகளாக இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ சகோதர சமுதாயத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெயராமன் சாருக்கு இருக்க உணர்வு ஜெயிலானி சாஹிபுகளுக்கு இல்லையே. ஜெயிலானின்னு யாரு இருந்தா வருத்தப்பட்டுக்கிட வேண்டாம். அந்த ஜே ஒரு ஃப்ளோவில் வருது, அவ்வளோதான். ஏன்னா ஜெயராமன் சாருக்கு தெரியும் இவங்க ஒன்றும் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம காலத்தில் இவங்க இன்னும் டெவலப் பண்ணி வரதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்குள்ளே நமக்கு வயசாயிரும். அப்படி ஒரு கூட்டணி சரியாக அமைஞ்சு சீட்டு கிட்டு கிடைச்சா மச்சானுக்கு முபாரக் அண்ணனுக்கு அப்படி தான் அது போகும். நம்ம ஜெயராமன் சார் கூட இருந்தாரே, அது வேணா அதிகாரம் வரும்போது கூட வச்சுக்குவாங்க. ஆனால் அது இப்பெல்லாம் நடக்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் வந்து நிற்கிறார் ஒரு நீதிக்கான போராட்ட களத்தில் என்று சொன்னால், இது அல்லாஹ்வினுடைய இல்லத்தை பாதிக்கிற, மதரசாவை பாதிக்கிற, கபிரிஸ்தானை பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான சட்டம் வருகிறது. 100 ஆண்டு கால அஜெண்டாவோடு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாசிச சங்க பரிவாரம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. நாம ஒரு 3 மணி நேரம் கூட அவனை எதிர்த்து களத்தில் வந்து உட்கார்றதுக்கு கூட தயாரில்லை என்கிற ஒரு சூழலில் எதை சாதிச்சிட போறோம்? முயற்சி இல்லைன்னா அல்லாஹ் எதையுமே தரமாட்டான். மன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி மின்ஹா. அல்லாஹ் சொல்றான், யார் துனியாவிற்காக வேண்டி முயற்சி செய்கிறானோ அதை நாம் கொடுப்போம். அமித்ஷாவுக்கு கொடுத்திருக்கிறான். என்ன கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அமித்ஷா இந்த தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், ஒருவேளை இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போனாலும் கூட அடுத்த 50 ஆண்டு காலம் இந்தியா எங்களின் கையில் தான் என்று சொன்னார். அப்படி சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா மச்சான்? நீங்க சொன்னாதான் சமூகம் ஏத்துக்கிடும். அப்படி சொன்னார். நான் சொல்ல முடியுமா? இப்ப இல்லைனாலும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால என் சமூகம் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வாழும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
துனியாவிற்காக, இந்தியாவின் ஆட்சியில் நாங்கள் அமர வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டு காலங்கள் உழைத்ததனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அடுத்த 50 ஆண்டு காலங்கள் இந்தியா எங்களின் கையில் தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்தியா நம்முடைய கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. சரி, என் காலத்துல இப்படி போயிருச்சு, என் பிள்ளை காலத்துல சரியாயிருமா, என் பேர பிள்ளை காலத்துல சரியாயிருமா என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம்? அல்லாஹ் கேட்பான், நாளைக்கு கேட்பான். இந்த மார்க்கத்திற்கு இந்த மண்ணில் ஆபத்து வருகிற பொழுது, இந்த மண்ணிலே இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் அத்திக்கடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயமே, அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? தியாகம் இல்லாம எதுவும் நடக்காது. அத்திக்கடையில் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது, ஒரு சிறப்பான மதரசா நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சும்மா வந்துருச்சா இந்த மார்க்கம்? இந்த மார்க்கம் இந்த மண்ணில் வந்து சேர்வதற்காக, இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எத்துணை தியாகங்கள் சஹாபிகள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கான யுத்த களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போற வழியில ஆடு மேய்க்கிற ஒருவர், அவர் ஒரு அடிமை இனத்தை சார்ந்தவர், அவர் பார்க்கிறாரு, அவர் ரசூலுல்லாஹ்வை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் வந்து சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு ரசூலுல்லாஹ்லாம் கூப்பிட தெரியாது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அடிமைகளை அரவணைத்துக் கொள்கிறீர்களாம், கருப்பர்களை தொடுகிறீர்களாம், மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லுகிறீர்களாம், நானும் உங்களோடு இணையட்டுமா என்று கேட்டார். சித்தாந்தத்திற்காக வந்து இணைகிறார். ஜெயராமன் சார் சித்தாந்தத்துக்காக வேண்டி வந்து இணைகிறார்ல, அதே மாதிரி அவரும் வந்து கேட்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், போர்க்களத்துக்கு போறாங்க. போறது எங்க? பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போகல, போர்க்களத்திற்கு போகிறார்கள். நானும் உங்களோடு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சொல்றது அதுதான், சொர்க்கம் கிடைக்கும். நாமளும் அதான் சொல்றோம், எம்எல்ஏ ஆயிரலாம், எம்பி ஆயிரலாம், நம்ம ஆட்சி தமிழகத்தில் வந்துரும், நம்ம ஆட்சி இந்தியாவில் வரும், அது வரும் இன்ஷா அல்லாஹ், வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சித்தாந்தத்தில் தொடர்ந்து பயணித்தால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா நான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாம் இல்லை. இந்த களத்தில் பயணித்தால் இன்ஷா அல்லாஹ் நீதிக்காக போராடுபவர்களுக்கு அல்லாஹ் எந்த உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கிறானோ அத்துணை அந்தஸ்தையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் இதில் பயணிப்பவர்களுக்கு, இதோடு பயணிப்பவர்களுக்கு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவர் கேட்டாரு, சொர்க்கம் கிடைக்கும் அப்படியா, நானும் வந்துடுறேன். கூட போயிட்டாரு. அவர் ஆளு ரொம்ப ஷார்ட்டா இருப்பார், அவர் ஹைட் ரொம்ப கம்மி, வரலாற்றில் அவர் பேரு கூட இல்லை. ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா குலாமுன் அஸ்வத், ஒரு கருப்பு அடிமை அப்படின்னு தான் இருக்கும். அவர் வந்தார், வந்து போர்க்களத்தில் கைபரனுடைய யுத்த களம் அது. அந்த வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்த காலகட்டம், இஸ்லாத்திற்கு செல்வ செழிப்புகள் வந்து குவிந்த ஒரு காலகட்டம். அப்ப அவரும் வர்றாரு. அவர் வந்து யா ரசூலுல்லாஹ் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு அணிவகுப்பில் வந்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு இந்த போர்க்களத்தில் இருக்கிற ஒட்டகங்களுக்கு புல்லறுத்து போடுற அந்த வேலையை கொடுத்துருங்களேன் அப்படின்னு. நமக்கு அந்த மாதிரி வேலைன்னா அல்ஹம்துலில்லாஹ், வாட்ஸ்அப்பில் இருந்து போராடுறது இருக்குல்ல, சேஃபர் ஜோன்ல உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப்ல மட்டும் சமுதாயம் சரியில்லை, ஜமாத்து சரியில்லை, இயக்கம் சரியில்லை, ஊரு சரியில்லை, சரி சரியாக்குறதுக்கு நீ என்னப்பா பண்ண? அதான் நான் உட்கார்ந்து சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதைத்தான் பண்றேன். நம்ம உட்கார்ந்துட்டு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிடலாம். இந்த சமுதாயம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அடிமைப்பட்டு கிடக்கிறதுன்னு சொல்லிடலாம். இந்த சமுதாய அடிமை சங்கிலியில் இருந்து உழைத்தெறிந்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வருவதற்கு எஸ்டிபிஐ களத்தில் நிற்கிற பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் சொன்னார், என்ன எனக்கு இந்த வேலையா? போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, போயிருங்க. அவர் விருப்பம் இல்லாமல் போனார். போய் அப்படியே கொஞ்சம் சோம்பலாக உட்கார்ந்துட்டு புல்லறுத்து கொண்டே இருக்கிறார். போர்க்களத்தில் வெற்றி, கைபரனுடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படியே குவியல் குவியல்களாக வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது.
ஒரு கட்டத்தில் அதை சமாளிக்க முடியல, பெருங்குவியலாக வந்து குவிகிறது. எனவே போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் அதை பங்கு வச்சு கொடுக்கிறாங்க. அப்படி எல்லோருக்கும் பங்கு வச்சு கொடுத்து எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. ஒரு கட்டத்தில் சண்டை நடக்குது, அங்கிருந்து பெரும் வெற்றி பெரும் பொருள் வந்து சேருது. இதை பங்கு வச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இவர் புல்லறுத்துட்டே இருக்கிறார்ல, இவருக்கு கொண்டு போய் கொஞ்சம் வைரம் வைடூரிய தங்க நகைகள் இதையெல்லாம் கொண்டு போய் ஒரு பார்சல் மாதிரி கொடுக்கிறாங்க. அவர் புல்லறுத்து கொண்டிருந்தார், அவருடைய கையில கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் என்னன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர சொன்னாங்க. அவர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தார். அதில் ஃபுல்லாக வைர வைடூரிய நகைகள். ரசூலுல்லாஹ் உங்களோட நானும் இந்த சண்டையில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருக்கு இப்படி ஒரு பொக்கிஷம் கிடைச்சதுன்னு சொன்னால் சந்தோஷம் தானே படணும். திடீர்னு நானே நாளைக்கு கட்சியில் சேர்ந்துட்டு 26 தேர்தலில் எனக்கு ஒரு சீட்டு தந்தாட்டாரு அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய சந்தோஷப்படணும். அவர் அந்த பார்சலை அந்த முடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் ஆள் ஹைட்டு கம்மிங்கிறதுனால குனிஞ்சு வைக்க முடியாதுங்கிறதுனால அப்படி வச்சாரு. அது கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அதெல்லாம் செதறிடுச்சு. சுற்றி இருந்த சஹாபிகளுக்கு வருத்தமாக போச்சு. ஒருவேளை அவருக்கு கொடுத்த அந்த, ஏன்னா நிறைய பேருக்கு ஆட்டு கூட்டம் ஒட்டக கூட்டம் அப்படியெல்லாம் கொடுத்தாங்க, இவருக்கு பார்சல் சின்னதாகி போச்சோங்கிற வருத்தமோ, பேரு நோட்டீஸில் சிறுசா போட்டுட்டாலே வருத்தம் இருக்கும்ல, அப்ப இவருக்கு பார்சல் சிறுசா போச்சேங்கிற வருத்தமோ அப்படின்னு நினைச்சிட்டேங்க. வேணும்னா கேட்க வேண்டியதானே, ரசூலுல்லாஹ் என்ன தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்களே, நீங்க என்ன அவமரியாதையாக நடந்து கொண்டீர்களே அப்படின்னு ஒண்ணு அவர் சொன்னார். அதை போட்டுட்டு என்ன நபியே இது, என்ன நபியே இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அது உங்களின் பங்கு. அவர் சொன்னார், மத்தபாத்துகலி ஹதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, நான் இதற்காக வேண்டி உங்களோடு வரவில்லை நபியே. யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றதெல்லாம் இந்த வைடூரியத்திற்காக இல்லை நபியே, இந்த வைர நகைகளுக்காக இல்லை நபியே, எனக்கு ஆட்டு கூட்டங்கள் வேண்டாம் நபியே, எனக்கு ஒட்டக மந்தைகள் வேண்டாம் நபியே. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்களுக்கு பின்னால் நான் அணிவகுத்து நிற்பதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவனை தவிர வேறொருவரும் கிடையாது. மனிதன் மனிதனுக்கு அடிமை கிடையாது, மனிதன் இறைவனுக்கு மட்டுமே அடிமை என்கிற சித்தாந்தத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு என்னையும் ஒரு மனிதனாக பாவித்து என்னையும் தொட்டு என்னையும் கட்டி அணைத்து மனிதன் என்று அங்கீகரித்தீர்களே, இந்த சித்தாந்தம் இந்த மண் முழுவதும் போய் சேர வேண்டும் என்பதற்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன். இந்த களத்திற்கு வந்து யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோடு களமாடி உங்களை நோக்கி வருகிற ஒரு அம்பு, உங்களை நோக்கி வருகிற ஒரு அம்பு அது என்னுடைய கழுத்தில் அப்படியே தைத்து அது பின்னால் வந்து இந்த சித்தாந்தத்திற்காக வேண்டி இந்த மண்ணிலே உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தவனுக்கு இப்படி தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் கொடுத்து என்னை உலகத்திற்கானவனாக மாற்றிவிட்டீர்களே நபியே, நான் இதற்காக வேண்டி வரவில்லை யா ரசூலல்லாஹ். நான் இந்த களத்தில் குத்துயிரும் கொலையுருமாக கிடந்து துடிக்கிற பொழுது எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் நபியே. நான் அதுக்கு தானே வந்தேன், நீங்க என்ன இதை தந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு நின்னோன்னு அப்படியே சஹாபிகளுக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவர் வழியில் அவரை விட்டுருங்க அப்படின்னாங்க. உடனே அவரிடத்திலே ஒரு வாள் கொடுக்கப்பட்டது. அந்த வாளை அப்படி தோல்ல சுமந்துட்டு போறார். வாள் அவரை விட உயரமாக இருக்கிறது. அவர் இழுத்துட்டு போகும்போது அந்த வாள் பின்னால் கோடுபட்டு கொண்டே போனது. ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு சஹாபிகள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவரா இவர்? இப்ப நம்மள்ட்ட பேசிட்டு போனாரு, அவரா இவர்? ஆமா யா ரசூலல்லாஹ். அவர் உண்மையை சொன்னார். அல்லாஹ் அவருடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான். அதற்கு பின்னால் வரலாறு நீண்டது. ரசூலுல்லாஹ்வை கொடி தோண்டாங்க, ரசூலுல்லாஹ்வை கஃன் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வை தஃபன் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கபரில் இருந்து விலகி போனாங்க. கேட்டா ஹூருல்லீன்கள் அவரை வந்து முத்தமிடுவதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த வரலாறு நீண்டது.
இப்படியெல்லாம் பெரும் தியாகம் பண்ணி அத்திக்கடையில கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை சேர்த்தா, இந்த மார்க்கத்தினுடைய அடையாள சின்னமான, இந்த மார்க்கத்தினுடைய பிறப்பிடமான இறை இல்லங்களையும் மதரசாக்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி களத்திற்கு அழைத்தால் வருவதற்கு யோசிக்கிறோமே. எந்த தியாகமும் இல்லாமல் எதையும் அடைய முடியாது, இழந்ததை எதையும் மீட்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பெரிய தியாகத்தோடு இங்கே வருகை தந்திருக்கிறீர்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன். இதற்கான நிரப்பமான கூலி, இதற்கான நிரப்பமான கூலி இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நாம் சுவனத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை நாளை மறுமையில் நமக்கும், இந்த உலகத்தில் வாடுகிற காலகட்டத்தில் பசியில்லாத, பயமில்லாத, மனிதன் மனிதனை மதிக்கிற, ஜாதிபத பேதம் இல்லாமல், பட்டினிச்சாவை இல்லாமல் ஒரு வளமான இந்தியாவை உருவாக்குகிற வாய்ப்பை, நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.